ஜாப்பனீஸ் ப்ளூ இருந்த கப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டப்லேருந்து எடுத்துட்டு அதை டப்பை க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். இது நம்ம விட்டு வச்சிருந்த பேரண்ட் ஃபிஷ்ஷுங்கிற அதாவது க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வேறு டப்பில் கொஞ்சம் வச்சுருந்தோம் கொஞ்ச நேரம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷு குட்டி போடுற ஸ்டேஜில் இருந்தது. மேக்ஸிமம் ஒரு நாள் 2 நாள்லேயே குட்டி போட்டுரும். அதுக்காக சரி ஒரு தனியாக ஒரு டப்பு மாதிரி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கப்பி கிராஸ்லாம் எடுத்து போட்டோம். மேக்ஸிமம் இது ஒரு நாளில் 2 நாளில் குட்டி போட்டுரும். அந்த பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி இருந்தது தான் எடுத்து தண்ணி மாற்றுறதுக்காக இதை தனியாக விடும் போது இந்த ஒரு சம்பவம். இதில் வந்து இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற ஃபிஷ்ஷுங்க இருக்கிற ஃபிஷ் வரல இதை விட்டாச்சு. இதுலேயும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஃபிஷ்ஷு குட்டி போட்டுருன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டேயே வந்து வந்த குட்டிங்கள்லேருந்து வந்த பேரண்ட் ஃபிஷ்ஷு. இது அவங்களுக்கு இதில் விட்டாச்சு. விட்டுட்டு இதில் மறுநாளே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு 10 குட்டிங்களாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நம்மளுக்கு எல்லாமே நம்ம அதை பார்க்காம விட்டுருந்தோம், அதிலே விட்டுருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மொத்த குட்டியும் பேரண்ட் ஃபிஷ்ஷை சாப்பிட்ருப்போம். நம்மளுக்கு இதுலேருந்து எடுத்து தனியாக விட்டுட்டு இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்டிமியா கொடுக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் ஆர்டிமியா கொடுக்க ஆரம்பிச்சுன்னா ஓரளவுக்கு க்ரோத் ஆகிடுவாங்க. இவங்க ஒரு 2.5 மாதத்தில் இப்போ நம்ம அந்த டப்பில் விட்டோம் பாருங்கள், அதே சைஸில் இவங்களும் வந்துடுவாங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு இவங்கள எடுத்துகிட்டு போயிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.